வணக்கம். நம்மளோட சிறகடிக்காத சிறையில வரக்கூடிய எபிசோட் என்ன மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப பொறாம வந்துருச்சு. இந்த முத்து எப்படி நம்மளையும் தாண்டி ரொம்ப எப்படி வளரலாம், அப்படி வளரக்கூடாதே அப்படின்னு சொல்லி மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடியாளு கிட்ட பேசி இந்த மாதிரி காரை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டீல் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அடியாளும் சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டா யாருக்குமே தெரியாம காரை வந்து கொளுத்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனா வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ரெண்டு காருமே எரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாக்கு ஒரு ஐடியா வருது. ஏங்க இங்க எங்கேயாச்சும் கேமரா ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜயா வராங்க. ஐயோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்ன அப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்து யோசிக்கிறாரு, இவங்க சும்மாலே என்ன இப்படி பேச மாட்டாங்களே, ஒருவேளை இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி முத்துக்கு ஒரு டவுட் வருது. அவன் மீனா சொல்றாங்க, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, நம்ம கேமரா ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ்லி வீடு விட தேடிட்டு இருக்காங்க. எந்த வீட்லையுமே கேமரா இல்லை. அப்போதான் மீனா நோட் பண்ணுறாங்க, ஏங்க அந்த மரத்துக்கு மேலே ஒரு கேமரா இருக்கு பாருங்க, அது நம்ம வீட்டு பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அப்போ முத்து வந்து ஆமாம் மீனா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டோட ஓனர் அதாவது அந்த கேமராவோட ஓனர் யாருன்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ வந்து ஆளையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆக மாட்டேங்குது. செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் இல்லை அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து மீனா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களும் ஊருக்கு வராங்க. வந்த உடனே முத்து மீனா அவங்கள பார்க்க நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்க்க விட மாட்டுறாங்க. அப்போதான் முத்து ஏதாச்சும் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி ஃபைனலாக போய் பார்த்துறாரு. பார்க்கும்போது சார் இந்த மாதிரி பக்கத்து வீடு தான், நானே என்னோட கார் வந்து 2 காருமே எரிஞ்சிருச்சு சார். யாரு என்ன பண்ணாலே தெரியல சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் கேட்குறாரு, சரிப்பா அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க சார், நான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்க வீட்டுல கேமரா இருக்கிறத பார்த்தேன். அதான் ஃபுட்டேஜ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறது தான் சார் வந்தேன் அப்படின்னு முத்துன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அது என்ன ஒர்க் ஆகுதா கேமரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்குள்ள இல்லப்பா ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி முத்து மீனாக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி இவருக்கே டவுட் வருது. ஓகே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. கேமரா நல்லா தான் ஒர்க் ஆகுது, அதே மாதிரி ஃபுட்டேஜும் அவங்க கிட்ட தான் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் சொல்லி கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்க. பார்க்கும்போது வாட்ச்மேன் சொல்றாங்க, சார் என்ன சார் நீங்க கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டே முட்டாள், இவங்க கிட்ட நான் ஃபுட்டேஜை கொடுத்து நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வாட்ச்மேன் கேட்கறாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க, சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. இரு நான் ஃபுட்டேஜை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்த உடனே மனோஜும் ரோஹினியும் ஒரு அடியாளுக்கு காசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த அடியாளும் வந்து எரிக்கிறதும் அந்த ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. இதை பார்த்த உடனே சார் என்ன சார் அவங்க வீட்டாளுங்களே கொளுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, இப்போ உனக்கு புரியுதாடா, இப்போ நான் எதுக்கு சொல்லாம தான் தெரியுதா அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகேங்க சார், அப்போ ஃபேமிலிக்குள்ள சண்டை வேணாம்னு சொல்லி தான் நீங்க கொடுக்கலையோ அப்படின்னு சொல்றாங்க. டே முட்டாள், இப்போ உனக்கு புரியலையாடா, காசு கொடுக்குறாங்கல்ல இவங்க கிட்ட நம்ம அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் காமிச்சோன்னு வை, நம்ம அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சார் என்ன சார் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. டே பொழைக்க தெரியாதவனா இருக்கேடா நீ அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ஷோரூம்ல இருக்கும் கால் பண்றாரு. இந்த மாதிரி நான் பக்கத்துல இருந்து கால் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்போ மனோஜ் சரிங்க சார் என்ன சார் அதுக்கு போ அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, தம்பி நீங்க நேற்று காசு கொடுத்து காரை எரிச்சிங்களே அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட தான்ப்பா இருக்கு, நான் அவங்க ஃபேமிலி கிட்ட காமிக்கிட்டா, ஏற்கனவே அந்த முத்து வந்து என்கிட்ட கேட்டு தான் போனா, இப்போ நான் அவர்கிட்ட காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ஒரு ஷாக்கு, என்னடா இந்த கேமரா நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.